ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம பாயிண்டர்ஸ் கான்செப்ட் கொண்டு வர முடியுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ பாயிண்டருங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம பாயிண்டர்ஸ் கான்செப்ட் போவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக எப்போல்லாம் நீங்கள் வந்து மெமரி அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்டர்ஸ் கான்செப்ட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பாயிண்டர்ஸ் கான்செப்டை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கீங்க, டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் நிறைய மெம்பர்ஸ் இருக்குது. அந்த மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும், இல்லை ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் சைஸ் வந்து கம்மியாகுது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் எப்படி ஸ்ட்ரக்சரை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் தனியாக ஒரு வேரியபிள் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அதோட அட்ரஸை நீங்கள் டேரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பாயிண்டர் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு டிஃபைன் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஸ்ட்ரக்ட் புக்ஸு ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிள் வந்து கொடுத்துட்டு ஸ்ட்ரக்ட் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்ட் அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு. இது ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறப்ப இது ஒரு டேட்டா டைப்பை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம ஆர்டினரி வேரியபிளுக்கு என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு பாயிண்டராக இருந்துச்சுன்னா இங்கே டேட்டா டைப் இருக்கும், ஸ்டார் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேம் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஒரு ஆர்டினரி பாயிண்டர் வேரியபிள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரக்ட் அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமாட்டிக்கு ஸ்டார் சிம்பிள் வச்சுட்டு இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறோம். அதான் ஸ்ட்ரக்ட் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதை வந்து டெர்மினேட் பண்ணிடுறோம். அதுக்கு தான் செமிகோலன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்குரிய மெத்தட். ஸோ அதோட ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறமாட்டிக்கு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சர் நேமை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்டர், இந்த பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணுவீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம மற்ற வேரியபிள்ஸ் பாயிண்டர் வேரியபிள்ஸ்க்கு என்ன பண்ணுவோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆம்பர்சென்ட் அப்படிங்கிற இந்த அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எந்த வேரியபிளை நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நீங்கள் பாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் வேரியபிள் புக் 1 நீங்கள் பாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பர்சென்ட் ஆஃப் புக் 1 வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரக் பாயிண்டருக்கு அசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆம்பர்சென்ட் ஆஃப் புக் 2 நீங்கள் ஸ்ட்ரக் பாயிண்டருக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டரில் வந்து அப்போதைக்கு கரண்ட்டாக நீங்கள் எந்த அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து இப்படி நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, நார்மலாக ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாயிண்டர் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சென்ட் ஆஃப் ஆர்டினரி வேரியபிள் நேம் கொடுத்துருப்போம். இங்கே ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சென்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம் நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பாயிண்டருக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கும் வருது, பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எப்படி வந்து பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு எப்படி வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது அந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்டருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் உள்ள மெம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் டாட் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களால் டாட் ஆப்ரேட்டர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா இந்த ஆரோ மார்க் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஆரோ மார்க் சிம்பிள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபன் சிம்பிள் நீங்கள் போட்டுக்கணும், மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மைனஸ் சிம்பிள் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்போ நீங்கள் பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள மெம்பர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக ஒரு ஆர்டினரி வேரியபிள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் டாட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த
ஹைஃபன் அதுக்கப்புறமாட்டி கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆரோ மார்க் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் கூடிய மெம்பரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா. இப்போ நான் கோட் பிளாக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு என்டையர் ப்ரோக்ராமே நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன். அதாவது நம்ம போன வீடியோஸில் பார்த்துட்டு வர மாதிரியே தான். ஸோ ஆக்சஸிங் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, டாட் ஆப்ரேட்டரை வச்சு நான் சொன்னேன் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் கோட் தான் போன வீடியோலேயே நம்ம வந்து பார்த்தோம். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்க்கு எப்படி ஸ்ட்ரக்சரை பாஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதே எக்ஸாம்பிளே தான் நான் இப்போவும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஏன் ஒரே எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அப்போ தான் வந்து ஒரே கோடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதனால தான் நான் ஒரே எக்ஸாம்பிள் கோடே வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹெடர் ஃபைல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ include stdio.h ஹெடர் ஃபைல் வந்து என்ன பண்ணோன்னா printf அண்ட் scanf ஃபங்க்ஷன்ஸை பற்றின டெஃபினிஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபைலில் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த ஹெடர் ஃபைலை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி include string.h ஹெடர் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிறத நான் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஹெடர் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணணும். அதனால் இந்த string.h ஹெடர் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது யூஸ்வலாக நம்ம போன ப்ரோக்ராமில் பார்த்தா அதே மாதிரி தான். ஸோ ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புக்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு புக்குக்குன்னா என்ன இருக்கும், டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கை நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி ஆத்தர் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான், கேரக்டராக இருக்காது. ஸோ அதனால் ஸ்ட்ரிங்குக்கு அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த புக்கோட சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ரிங் தான். அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு புக் ஐடி, ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ அது வந்து இன்டிஜராக தான் இருக்கும், ஃப்ளோட்டிங்காக இருக்காது. அதனால் நம்ம இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் புக் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் மேலே உங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் பிரிண்ட் புக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்திருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப், அதாவது ஸ்ட்ரக்சர் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நார்மல் வேரியபிள் நேம் புக் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதாவது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் தான் ரிட்டன் டைப்பு, பிரிண்ட் புக்குங்கிறத ஃபங்க்ஷன் நேம். ஆர்குமெண்ட்ஸில் நம்ம எப்படி வந்து பாஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ இங்கே வந்து என்னது அப்படின்னா நீங்கள் பாயிண்டர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளில் நான் காமிச்சிருந்தேன் பாருங்கள். ஸ்ட்ரக்ட் புக்ஸு ஸ்டார் ஸ்ட்ரக்ட் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல எப்படி வந்து ஒரு பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்ட், அப்புறம் ஸ்ட்ரக்சரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்டரோட நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் பாயிண்டரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா புக் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறக்கூடிய மெத்தட். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், நம்பர் ஆஃப் லைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். ஸோ அதனால் மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம போன வீடியோவில் அது போன எக்ஸாம்பிளில் பார்த்த அதே இது தான். ஸோ ஸ்ட்ரக்ட் புக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் 2 ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன், புக் 1 புக் 2ன்னு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா புக் 1ஓட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், புக் 2ஓட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஸோ ஏன் நான் அந்த இதெல்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா ஆக்சஸிங் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எப்படி இந்த ஸ்ட்ரிங் காப்பிலாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதே எக்ஸாம்பிள் கோட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு குவிக்காக வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ புக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புக் 2ஓட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதான் வந்து மெயின். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து போன வீடியோவில் வந்து பார்க்குறப்ப ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் பார்க்குறப்ப பிரிண்ட் புக்கில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா வெறும் புக் 1 புக் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வேரியபிள்ஸை ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை நம்ம வந்து பாஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் வந்து என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை நான் வந்து பாஸ் பண்ணாமல் அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸோட அட்ரஸை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆம்பர்சன்ட் ஆஃப் புக் 1ங்கிறது இந்த புக் 1 ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இருக்கு இல்லையா, இது வந்து இதோட அட்ரஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணுறப்ப என்ன எங்கே போகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் புக் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போகும். இங்கே எப்படி போய் அசைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் புக்ஸு ஸ்டார் புக் நான் மேலே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் காமிச்சு இல்லையா, ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லையும் ஆர்குமெண்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு எப்படி வந்து அசைன் ஆகும்னா இது வந்து பார்த்திங்கன்னா
ஸ்ட்ரக்சர் டு பாயிண்டரை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதுக்கு இதை நான் அசைன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்டருக்கு அசைன் ஆகும். அப்போ புக்கில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்பர்சன்ட் ஆஃப் புக் 1 அப்படிங்கிறது அசைன் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லைடில் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக காமிச்சிருப்பேன். ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்டருக்கு எப்படி வந்து வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளோட அட்ரஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுல நமக்கு இன்டேரக்டாக நடக்குது. நம்ம டேரெக்டாக வந்து ஈக்குவல் டுன்னு போட்டு அசைன் பண்ணாமல் இன்டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தான் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆம்பர்சன்ட் ஆஃப் புக் 1 அதாவது புக் 1 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிளோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்குக்கு போகும். ஸோ போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் உள்ளே வந்துட்டு புக் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா புக்கோட டைட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் அஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் பார்க்குறப்ப நம்ம நார்மலாக ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் புக் 1 புக் 2 பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதோட மெம்பர்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா, அந்த டாட் ஆப்ரேட்டர் வச்சே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ புக் டாட் டைட்டில் புக் டாட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறது அட்ரஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்ரஸ் பாஸ் பண்ணியிருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே புக்கில் இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, இந்த புக்கில் நமக்கு என்ன இருக்குது, அந்த புக் 1ஓட அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி டைட்டில் போய் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதை தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல டேரெக்டாக டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஆரோ மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக 3 பாயிண்ட்டையும் நான் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிறது. இந்த ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோக்ராமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரே ப்ரோக்ராமாக சேர்த்து காமிச்சிருக்கேன். ஸோ புக் டாட் டைட்டில் அப்படிங்கிறத நம்ம கொடுக்காம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா புக் ஆரோ மார்க் டைட்டில்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, புக்கில் வந்து பார்த்திங்கன்னா புக் 1ஓட அட்ரஸ் இருக்குது. ஸோ புக் 1ஓட அட்ரஸ்க்கு போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன டைட்டில் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா புக்கோட ஆத்தர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ புக் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும், புக் 1ஓட அட்ரஸ் இருக்கும். ஸோ புக் 1ஓட அட்ரஸில் போயிட்டு ஆத்தரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு புக் 1ஓட அட்ரஸ்க்கு போயிட்டு சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் பிரிண்ட் பண்ணுது. இது வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சோன்னே திருப்பி இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா பிரிண்ட் புக் ஆஃப் ஆம்பர்சன்ட் ஆஃப் புக் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா புக் 1ஓட டீட்டெயில்ஸை வந்து இதுக்கு அசைன் பண்ணிச்சு. புக் 1ஓட அட்ரஸை இந்த புக் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் முடித்தோடனே நெக்ஸ்ட் லைனில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் புக் ஆஃப் ஆம்பர்சன்ட் ஆஃப் புக் 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் 2ஓட அட்ரஸ் இருக்குது இல்லையா, அது போய் இந்த புக் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் பாயிண்டருக்கு அசைன் ஆகும். ஸோ இப்போ புக் வந்து எதை கரண்ட்டாக பாயிண்ட் பண்ணுதுன்னா புக் 2ஓட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், புக் ஆஃப் ஆரோ மார்க் கொடுத்து டைட்டில்னு கொடுத்தேன்னா புக்கில் இப்போ என்ன அட்ரஸ் இருக்கோ, என்ன அட்ரஸ் இருக்குது, புக் 2ஓட அட்ரஸ் இருக்குது. ஸோ புக் 2ஓட அட்ரஸில் டைட்டில் அப்படிங்கிற என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். ஸோ புக் 2ஓட அட்ரஸ் லொக்கேஷனில் போய் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு டைட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது, புக் ஆஃப் ஆத்தர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அட்ரஸ் இருக்குது கரண்ட்டாக, ஆம்பர்சன்ட் ஆஃப் புக் 2. ஸோ புக் 2ஓட அட்ரஸில் ஆத்தரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி புக் ஆரோ மார்க் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது புக்கில் இப்போ என்ன இருக்குது, புக் 2ஓட அட்ரஸ் இருக்குது. ஸோ புக் 2ஓட அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன். ஸோ அதில் போய்ட்டு எனக்கு சப்ஜெக்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் புக் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் பிரிண்ட் புக் ஆஃப் ஆம்பர்சன்ட் ஆஃப் புக் 3ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் முடிச்சு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் வர்றப்போ இப்போ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் புக் 3 வந்து அசைனாக இருக்கும். ஸோ இதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பாயிண்டர் கான்செப்டை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த இடத்துல அட்ரஸை மட்டும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரே மெமரி லொக்கேஷனே வந்து இதை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கும். இதை நீங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புக் 1க்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும், புக் 2க்கு தனியாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாயிண்டர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட அட்ரஸே நம்ம வந்து என்னென்னா டேரெக்டாக அங்கே போய் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டான மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 கான்செப்ட் நம்ம வந்து பார்த்தோம் பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே. அதாவது பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். செகண்ட் என்ன பார்த்தோன்னா அதுக்கு எப்படி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இதுக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா
ஸ்ட்ரக்சரில் உள்ள மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக டாட் அப்படிங்கிற மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் கான்செப்ட் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறப்ப அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோ மார்க் சிம்பிள் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதையும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 மெயின் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுதான் உங்களுக்கு நான் ஸ்லைட்லேயும் ஒவ்வொன்றா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் யூனியன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.